எண்ணெய் காஞ்சிருச்சு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கதம்பு சட்னி. ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் இதெல்லாம் புதினா, மல்லித்தலை எல்லாம் ஒரு கைப்பிடி, ஒரு பெரிய தக்காளி, இப்போ வரமிளகா, பச்சை மிளகா, கோல்டன் கலரில் வரொட்டி போடலாம். இஞ்சி ஒரு இன்ச்சு, 4 பல் பெரிய பல் வெள்ளை பூண்டு, 200 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயம், தக்காளி நல்ல பெருசு, சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி, பெருங்காயம், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் குறைக்கக்கூடாது, இந்த அளவு போடணும். தேங்காய் அரை மூடி போடணும். பெருங்காயம் நம்ம வாசத்துக்கு 1/4 டீஸ்பூன் போடுங்க. கடலைப்பருப்பு ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த கதம்ப சட்னி கடலைப்பருப்பு தான் டேஸ்ட்டு கொடுக்கும். இஞ்சி, கடலைப்பருப்பு, இஞ்சி வேணால் குறைச்சி போட்டுக்கோங்க, பட் அதை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. சின்ன வெங்காயம் 200 கிராம், இல்லை அது கொஞ்சம் கூட போடுங்க. பெரிய வெங்காயத்தை குறைச்சிக்கோங்க. காரம் கூட வேணுங்கிறவங்க இன்னும் ஒரு பச்சை மிளகாய், இன்னும் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் காரம் கம்மியாக தான் சேர்ப்பேன், அதனால எங்களுக்கு இந்த உரப்பு போதும். வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். வெங்காயம் கலர் மாறிடுச்சு. தக்காளி, அதோட புளியும் இப்போவே போட்டால் நல்லா வதங்கிடும். அரைக்கும் போது அப்படியே நிற்காது, நல்லா சாஃப்டாயிரும். இது வந்து ஒரு கைப்பிடி மல்லித்தலை போட்டிருக்கேன், ஒரு கைப்பிடி புதினா, கருவேப்பிலையும் அதே மாதிரி ஒரு கைப்பிடி. தேவைக்கேற்ப உப்பு, அரை மூடி சேர்த்து தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு.
அவ்வளோதான், ஆற வச்சா அரைச்சிடலாம்.